வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும்னா, மேகலை அப்படின்னா இடுப்பில் நம்ம போடக்கூடிய அணிகலன். அப்போ இரண்டாவது மணிமேகலை, சிலப்பதிகாரம் மணிமேகலை. மூணாவதாக சொல்லும்போது நாம் சீவக சிந்தாமணி. சிந்தாமணிங்கிறது நம்ம நெத்தியில் சூடக்கூடிய ஒரு தலையில் சூடக்கூடிய ஒரு அணிகலன். அதை நினைவூட்டி சீவக சிந்தாமணி. நாலாவதாக வரும்போது வளையாபதி, இந்த கையில் இருக்கக்கூடியது வளையாபதி. ஐந்தாவது நூல் குண்டலகேசி, காதை காட்டி குண்டலகேசி. சிலப்பதிகாரம் மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இப்படி ஞாபகப்படுத்துவோம் அந்த ஒரு மாணவர்களுக்கு இதை நினைவில் இருப்பதற்கு. அது தவிர இந்த மாதிரி நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு இது 50 காப்பியங்களும் ஞாபகம் வரும். அது என்ன காப்பியங்கள், எதை பற்றி சொல்லக்கூடியது நாங்கள் கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம்னா முத்தமிழ் காப்பியம், அகல